பரிசு. உன்னை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நீ அன்பின் முரசு. புகுந்த வீடு என்பது இறைவனின் பரிசு. உன்னை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நீ அன்பின் முரசு. பொறுமை கொண்ட பெண்மை வாழ்க்கையின் தீபம். பெருமை கொண்ட பெண்மை வடிவினில் தெய்வம். புகுந்த வீடு என்பது இறைவனின் பரிசு. உன்னை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நீ அன்பின் முரசு. புள்ளி போல அவளும் இருப்பாள். கனிவோடு குடும்பம் வாழ தினமும் செய்வாள். பண்பாடு மாறாமல் வாழ்வில் நடப்பாள். சிறு பலனேதும் கருதாமல் சுமையை சுமப்பாள். படி தாங்கும் இரும்பாக துன்பம் பொறுப்பாள். இடி தாங்கி போல பிறரின் கவலை துடைப்பாள். கண் போன்று கணவனையே எண்ணி வாழ்வாள். குடும்பம் என்னும் கோயிலுக்கு காவல் ஆவாள். புகுந்த வீடு புகுந்த வீடு புகுந்த வீடு என்பது இறைவனின் பரிசு. உன்னை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நீ அன்பின் முரசு. பொறுமை கொண்ட பெண்மை வாழ்க்கையின் தீபம். பெருமை கொண்ட பெண்மை வடிவினில் தெய்வம். புகுந்த வீடு என்பது இறைவனின் பரிசு. உன்னை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நீ அன்பின் முரசு. அதுக்கு என்ன மாமா, என் தங்கச்சிக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? எந்த மனக்குறையும் இல்லாம இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கணும் மாமா. அது தாண்டா வேணும். சரி, நீ எங்கேயாவது கடை கண்டிக்கு போனா என் வண்டி எடுத்துட்டு போ. இந்த சாவி. அப்ப நான் வரேன்டா. சரி மாமா. மாமா ஒரு நிமிஷம். மாமா, அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் புது துணி எடுத்திருக்கேன். அப்படியே உங்களுக்கும் ஒரு வேஷ்டி சட்டை எடுத்திருக்கேன், வாங்கிக்கோங்க. என்னப்பா, எனக்கு எதுக்குப்பா இதெல்லாம்? மாமா, உங்களுக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன்? புடிங்க. சரிடா, பொழுது சார் நான் வந்து பாக்குறேன். அம்மா ஜாக்கிரதையா பாத்துக்க. சரியா? சரிங்க மாமா. பேச்சி, இந்தா, இது உனக்கு. பிடிச்சிருக்கா?
டாடி எங்க போறீங்க? ஏய் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? வெளியில போகும்போது கேட்காதன்னு இல்ல? நீங்க எங்க போறீங்கன்னு வேற எப்படி டாடி கேட்டு தெரிஞ்சுக்கிறது? இந்த வக்கால பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. டாடி நானும் உங்க கூட வரட்டுமா? ஆ? ரொம்ப தேவை. முதல்ல படிக்கிற வேலையை பாரு. படி. ஏய் கார்கி பாத்தியா? படி. பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு அழகே பொன்னு மணி சிரிச்சா வெள்ளி மணி கிளியே பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு தேரு ஹலோ. என்னாச்சு? இது குழந்தை பேசுது. குழந்தையா? ஹலோ யார் பேசுறது? விசு இருக்கானு கேளு. விஸ்வநாதன் இருக்காரா? நீங்க யாரு பேசுறீங்க? நீ யாருமா பேசுறது? நீங்க தானே முதல்ல போன் பண்ணீங்க. நீங்க யாருன்னு சொல்லுங்க. நானும் பேசுறேன். விஸ்வநாதன் இருக்காரா? என்ன மரியாதை இல்லாம பேர் சொல்லி கூப்பிடுறீங்க? சாருன்னு சொல்லுங்க. ஹலோ 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 யார் பேசுறது? ஹலோ ஹலோ ஏய் ஏண்டி என் போன் எடுத்த? உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என் போனை எடுக்காதுன்னு? முடிக்கிற முடிய பாரு. யாராவது கால் பண்ணாங்களா? ஆமா. யாரு? அனுன்னு சொன்னாங்க. ஒன்ன அவகிட்ட என்னடி பேசி தொலைச்ச? சொல்றீ. நான் ஒன்னும் பேசலப்பா. வந்து வச்சுக்கிறேன். ஸ்வேதா, ஸ்வேதா, என்னாச்சுமா? டாடி சொல்லு. டாடி என்ன சொன்னாரு? ஸ்வேதா சொல்லு, கேக்குறல. ஸ்வேதா என்னாச்சு? யாரு? விஸ்வநாதன். அட்டன் பண்ணு. ஹலோ மிஸ்டர் விஸ்வநாதன். ஹாய், நான் தான் பேசுறேன். ஆக்சுவலா நீங்க ஃபோன் பண்ணும்போது நான் ஹால்ல இருந்தேன். போன் எடுத்த அந்த வாயாடி பொண்ணு யாருங்க? அவளா? சிஸ்டர் பொண்ணு. அடப்பாவி, சிஸ்டர் பொண்ணா? ஷீ இஸ் வெரி கியூட். விஸ்வநாதன் எப்படி பேரு சொல்லி கூப்பிடலான்னு கோச்சுக்கிட்டா. உங்க சிஸ்டர் பொண்ணுக்கு நீங்க என்ன ரொம்ப பிரியமோ? ஆமாங்க, ஆக்சுவலா நானே குழந்தைங்க கிட்ட ரொம்ப அஃபெக்ஷனா இருப்பேன். உங்களை பார்த்ததுமே நீங்க அப்படிப்பட்டவரா தான் இருக்கணும்னு நான் ஜட்ஜ் பண்ணிட்டேன்.
உங்க வரவுக்காக நாங்க இங்க ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வீட்ல இருந்து கிளம்பிட்டீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். அங்க வரதாங்க ரெடி ஆயிட்டு இருந்தேன். இதோ ஹாஃப் அன் ஹவர்ல அங்க வந்துருவேன். சரியா? வாங்க. ஓகே. இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ல வராராம். வரட்டும். என்ன என்னவா? எனக்கு ஒன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள உன் பொண்ணு ஏன் பொண்ணு ஆக்கிட்டியா? அதுவா? உனக்கு அப்படியே கேட்டுச்சு. சரியா கேட்டிருக்காதுமா உனக்கு. போதும் போதும், ரொம்ப வழியாத. அப்புறம் என்ன விஷயம்? ஏதோ தப்பு பண்ற மாதிரி தெரியுது. இவங்க யாரு? ஏய், நான் உன் அண்ணன். என்னையே கேள்வி கேப்பியா? நில்லு. இப்படி சொன்னா விட்டுருவேனா? பதில் சொல்லிட்டு போ, இல்ல அண்ணிக்கிட்ட சொல்லிடுவேன். சொல்லிக்கோ, எனக்கு என்ன? பாட்டிக்கிட்ட சொல்லிடுவேன். எம்மா தாயே, ஆமா நீ பியூட்டி பார்லர் போகணும்னு சொன்னல? இந்த ஓகேவா? எனக்கு வேலை இருக்கு, ஆளை விடு. உன்னை மிரட்டினா பணம் தருவியா? அப்ப எப்பெல்லாம் எனக்கு பணம் தேவையோ அப்பெல்லாம் உன்னை மிரட்டலாம். அண்ணே, என்கிட்ட நீ வசமா மாட்டிக்கிட்ட. இன்னைக்கு கிளாஸ் ஓவர், நமஸ்காரம் பண்ணிக்கலாம். பாய். வெல்கம் சார். நீங்க சாருலாம் கூப்பிட வேண்டாம், ஜஸ்ட் கால் மீ விசு. அப்படின்னா நீங்களும் என்ன ஃப்ரெண்ட்லியா உரிமையோட அனுனே கூப்பிடுங்க. வித் ப்ளஷர். டான்ஸ் சும்மா தான் கத்து கொடுக்குறீங்களா? நான் இப்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்றது இல்ல, ஆனா பல நூறு அனுஷாக்களை உருவாக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நாட்டியங்கிறது எனக்கு உயிர் மூச்சு மாதிரி. ஐ அண்டர்ஸ்டுட். ஐயோ, வெளியில நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன், உள்ள வாங்க வாங்க வாங்க. அது என்னோட அரங்கேற்றத்தை போய் எடுத்த போட்டோ. இது ரஷ்யன் அம்பாசிடர்ஸ் முன்னாடி நான் சின்ன வயசுல இண்டிவிஜுவலா பெர்ஃபார்ம் பண்ணேன், அப்போ எடுத்த போட்டோ.
இந்த மாதிரி நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களை ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. உட்காருங்க. தேங்க்யூ. ஜஸ்ட் a minute. யா. Please. உங்களுக்கு? இல்ல, I usually take only fresh juice. ஓ, அதான் உங்க அழகோட ரகசியமா? ஆமா, உங்க அண்ணன் மிஸ்டர் ஜெயராம் எங்க? உங்களுக்கு சர்ப்ரைஸ் தரதா ப்ராமிஸ் பண்ணிருக்காரே. அடடா, அந்த பர்சன் நானே மறந்துட்டேன். அதுக்காக ஏன் அலையறாரு? நீங்க மறக்கலாம், அது உங்களோட பெருந்தன்மை. ஆனா என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். நான் அப்படி நினைக்கல. அண்ணன் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஹலோ விஸ்வநாதன். ஹலோ சார். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹே, லேட் ஆனாலும் அப்பப்போ அனுக்கு ஃபோன் பண்ணி நீங்க வந்துட்டீங்களான்னு விசாரிச்சுட்டே தான் இருந்தேன். நல்ல வேலை, போன காரியம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ரியலி? ஆமா. என்ன சொல்றீங்க? நான் என்ன சார் சொல்றது, நீங்களே பாருங்க. என்ன சார் அது? கேக் பாக்ஸா? சும்மா பிரிச்சு பாருங்க சார். பர்ஸ். என்னோட பர்ஸ் எப்படி கிடைச்சது? அதுதான் ஜெயராம். பேங்க்ல நான் உங்கள்ட்ட சொன்னப்ப நீங்க நம்பல இல்ல. என் தங்கச்சி அனு சொல்லிட்டா, எனக்கு மலையும் மடுதான். தேங்க்யூ சார். எதுக்கு? தேங்க்யூ வெரி மச். எப்படி எப்படி இதெல்லாம் என்னால நம்பவே முடியல. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களை மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்காங்க. அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் இருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்லி அவங்க எல்லா பிக் பாக்கெட்டையும் கூப்பிட்டு விசாரிச்சு உங்க பர்ஸை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க. சாரி, பஸ் தான் கிடைச்சது தவிர பணம் கிடைக்கல. அட, நீங்க வேற. பர்ஸ் கிடைச்சதே பெரிய விஷயம். இதுல இருந்த பணம் போனது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ஆக்சுவலி இது என்னோட ராசியான பர்ஸ். இதுல இருந்த இம்பார்ட்டன்ட் கார்ட்ஸ்லாம் அப்படியே இருக்கு. நல்ல வேளை. உண்மையிலேயே இது எனக்கு சர்ப்ரைஸ் மிஸ்டர் ஜெயராம். மிஸ்டர் ஜெயராம், நீங்க மட்டும் என் கூட இருந்தீங்கன்னா பேங்க்ல லோன் வாங்கிட்டு பணத்தை திருப்பி கட்டாம ஏமாத்துறாங்களே, அவங்க கிட்ட இருந்து பணத்தை எப்படியும் பிடிச்சிடலாம். அதுக்கு என்ன சார், இனிமே நான் இல்ல, நாங்க உங்க கூட தானே இருக்க போறோம். என்னன்னு? ஆமா. மிஸ்டர் விஸ்வநாதன், நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா உங்க பர்ஸ்ல இருந்து மிஸ் ஆன பணத்தை நாங்க தந்துடுறோமே. என்ன உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எப்படி உங்களால இப்படி எல்லாம் கேட்க முடியுது? எனக்கு பணம் தான் பெருசுனா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேனே. ஓ, ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அனு, நான் அப்பவே சொன்னேன்ல, இந்த மாதிரிலாம் கேட்டா சார் கோச்சுக்குவாருன்னு. சார், அனு கேட்டதுக்காக நான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, சாரி சார். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சாரி சார், சாரி சார், சாரி. இட்ஸ் ஓகேங்க. அனு, நீ டின்னருக்கு ஏற்பாடு பண்ண. அப்புறம் சார், ஒரு நிமிஷம். ஏன்? நானும் சாரும் ரைட்டா? நான் இதுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன். இல்லனோ, சார் முதல் தடவை நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. நீ வேற சாரை மூட் அவுட் பண்ணிட்ட. சும்மா 2 பெக்கு. இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம். சரி, சாருக்காகன்னு சொல்றேன். ஆனா லிமிட் தாண்ட கூடாது. இல்ல, லிமிட் தாண்ட மாட்டேன்.
சார் ஆ? அண்ணன் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்துக்கங்க. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. சார் நான் புரிய வைக்கிறேன், வாங்க சார், வாங்க சார். அனுவுக்கு இந்த வீடு கோயில் மாதிரி. இங்க ட்ரிங்க்ஸ் பண்ண அலோவ் பண்ணவே மாட்டா. நான் எங்கேயாவது டிரைவிங்ல குடிச்சு கிடிச்சு மயங்கி விழுந்துடணுன்றதுக்காக எப்பயாவது 2 பேருக்கு மட்டும், அதுவும் இன்னைக்கு ஸ்பெஷல் பர்மிஷன், முதல் தடவை வீட்டுக்கு வந்ததுக்காக, இன்னைக்கு உங்களுக்கும். ஐயோ, நான் தண்ணிலாம் அவ்வளோ அடிக்க மாட்டேன். அவ்வளோலாம் வேணாம் சார், சும்மா 2 பேருக்கு மட்டும். சார் உங்களுக்காக ஃபாரின் சரக்கு வாங்கி வச்சிருக்கேன் சார், வாங்க. அனு, கொஞ்சம் முந்திரி பருப்பு நெய்ல வறுத்து தரியா? எனக்கு இல்ல, சாருக்கு. ம். வாங்க சார்.